ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா இந்த மிஸ்பா விட்னஸ் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்காக நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தையை தேவன் நான் ஒரு சபையில உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஒரு ஆலயத்துல உட்கார்ந்திருக்கும் போது இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஹalleluya. தேவன் எசேக்கியேலை எப்படியாக இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல நடத்தினார் என்பதை குறித்து ஹalleluya இதை தியானிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு மகிமையான தேவன் நம்ம ஆராதிக்கிறவர். ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாவையை ஜெயிக்கிற தேவன். வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அநேக காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க. முதலாவதாக வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். முதலாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினார் என்று சொல்லி. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளின் மத்தியில தேவன் கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிச்சிட்டார்னே. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு தெய்வ ஜனம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்துட்டாருன்னு சொல்லிட்டு, அவருடைய மிராக்கிள் அண்ட் வண்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்க போது, அது கிரியை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாரிட்டியா ஒரு தெளிவா இருந்துக்கணும். ஏன்னா தேவன் கிரியை செய்யலைன்னா அந்த உலர்ந்த எலும்புகளின் மத்தியில தேவன் நம்மளை கொண்டு போய் விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த உலர்ந்த எலும்புகளின் மத்தியில என்ன செய்யறாராம், கொண்டு போய் நிறுத்துறார். அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள், ஈவன் தோ நம்ம ஒர்க் பண்ற ஸ்தலங்களா இருக்கட்டும், நம்ம ஊழியம் பண்ற இடங்களா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க எந்த சுச்சுவேஷன்னாலும் சரி, ஆண்டவர் ஒரு உலர்ந்த எலும்பு மாதிரி இருக்கே, ஐயோ வறண்டு போயிருக்கே, இது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும், இதுல இருந்து எப்படி உண்டாகும், ஒரு வழி எப்படி உண்டாகும், ஒரு வாசல் எப்படி எனக்கு திறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிப்ரெஷனான ஸ்டேட்ல, இல்ல ஒரு கன்ஃபியூஷன், இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு ஆசோலேஷன்ல, ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. எசேக்கியேல சொன்ன அந்த வார்த்தை போல கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னை அவைகளின் அருகே நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தேவன் ஒன்றும் சும்மா நம்மளை உலர்ந்த எலும்புகளின் மத்தியில நடக்க பண்ணுகிற தேவன் இல்லை. அற்புதம் நம்மளை கொண்டு அவர் செய்ய வைக்க போறாரு. அற்புதத்தின் கிரிகைகள் வெளிப்பட போதுன்னாலே தேவன் நம்மளை என்ன செய்வார், அதை சுற்றி என்ன செய்வாரு, நடக்க வைப்பாரு. நமக்கு ஒருவேளை அது கஷ்டமா தெரியும். ஒரு குவிந்து கிடக்கிற உலர்ந்த எலும்பு மத்தியில ஒரு சின்ன ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு எலும்பா நிக்குது, எலும்புகளா இருக்கு, இது முன்னாடி தேவன் நம்மளை போய் நிறுத்தினாலே நம்ம என்ன செய்வோம், ஒரு சில ஆட்கள்லாம் மயங்கி விழுந்துருவோம், இல்லை என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது, பயம் திகில் எல்லாமே. சங்கீதக்காரன் சொன்னது போல அவ்வளோ காரியங்களும் நம்மளை என்ன சூழ்ந்து கொள்ளும். ஆனா அது என்னன்னா, சுற்றி நடக்க பண்ணினா. ஹல்லேலூயா. அவர் பலன் கொடுத்து, தைரியம் கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, அந்த பிரச்சனைகளை ஓவர்ரூல் பண்ணி, ஒருவேளை நம்ம கண்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள போறோம்னு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனையில நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம கொஞ்சம் ஒரு லிபரலா ஒரு விடுதலை இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா அதை ஃபர்ஸ்ட் என்ன செய்வார், ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி சுற்றி நடக்க பண்ணுற. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், உன்னை தேவன் உலர்ந்த எலும்புகளின் மத்தியில நடக்க பண்ணினார்னாலே ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்தது. வெட்ட வெளியில எப்படின்னா, வெட்ட வெளியில மகா திரளா இருந்துச்சான். 1 2 இல்லை. ஹல்லேலூயா. 1 2 அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன காரியம், ஒரு மகா திரள். நம்ம சூழ்நிலையும் அப்படிதான், ஒரு திரள் அப்படியே திரண்டு வந்து நிக்கலாம். அப்படியே அது என்ன சொல்றது, அப்படியே சுற்றி என்னை நெருக்கி ஏவினதுன்னு சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துல, எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு மகா திரள் போல எழுந்து நிக்கலாம் அந்த உலர்ந்த எலும்புகள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுது, பயப்படாதே திடன்கள்னு சொல்லி. அடுத்த வசனம் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரா, நம்மளை இந்த சூழ்நிலையெல்லாம் நடக்க பண்ணிட்டு சுற்றி வர வைக்கிறாரு. இந்த பிரச்சனையின் மத்தியில எல்லாம் நீ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சுற்றி காமிக்கிறாரு. சுற்றி காமிச்சிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஹல்லேலூயா. எப்படி கேட்குறாரு பாருங்களேன் ஆண்டவர், நம்மகிட்ட கேட்குறாரு, இதெல்லாம் உயிரடையுமான்னு. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஸ்டேட் இதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, ஆண்டவரே உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவள் அழகா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர்.
நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்களில் புலம்புறோம், டென்ஷன் ஆகிறோம். அதாவது மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய சத்தங்கள், அவ்வளோதான் இவன் லைஃப் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் இவன் கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவ்வளோதான் இவனுக்கு உண்டான எல்லா காரியமும் முடிஞ்சிடுச்சு, இவன் இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர போகிறான்னு தெரியலன்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ், சுற்றி இருக்கிற காரியங்கள், சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், சுற்றி மனுஷர் இருக்கிற பேச்சுகள், நிந்தனை, அவமானங்கள், போராட்டங்கள், தத்தளிப்பு எல்லாவற்றையும் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், தேவனை சில நேரங்களில் என்ன செய்கிறோம், கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து கிட்டி சேர்கிறதுக்கு சோர்ந்து போயிடுறோம், தயங்கி போயிடுறோம். என்ன நான் தேவனிடத்துல கிட்டி சேர்ந்து எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நேரிட்டது, எனக்கு என்ன பலன் கிடைத்ததுன்னு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தேவரீர் அதை அறிவீர். யோபு பக்தன் அழகா சொல்றாரு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு விசுவாசம் அந்த பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு வந்துட்டா, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஆண்டவர், ஹல்லேலூயா தேவ ஜனமே, உன்னை உலர்ந்த எலும்புகளின் மத்தியில் தேவன் கொண்டு போகிறது, உன்னை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறதில்ல, பாதையிலே உன்னை கழட்டி விட்டுட்டு போகிறதில்ல, பாதையிலே உன்னை கைவிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா அதை சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா சுற்றி நடக்க பண்ணி அதை பார்த்து பேச வைக்கிற தேவன். 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ அவைகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கோ அதை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லி. ஹல்லேலூயா, அது கேட்கும்போது உயிரடையும், அது கேட்கும்போது ஹல்லேலூயா பெலன் கொள். அடுத்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்டு பாருங்களேன். உயிரடைய செய்கிற தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா, ஒரு நாளும் நம்மளை தோற்று போகவோ அல்லது விட்டுட்டு போகவோ, நம்மளை நிர்கதியாவோ, நம்மளை ஒரு பயத்திலேயோ தேவன் வைக்கிற தேவனே இல்லை. அது எல்லாமே நம்மளா வருவித்துக் கொள்ளுகிறது. சூழ்நிலையை பார்த்து, மனுஷனுடைய வார்த்தைகளை பார்த்து, நமக்கு முன்பாக நேரிட காரியங்களை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து நம்மளா வருவித்துக் கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிரடையுங்கள்னு சொல்லி. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் அவர்தான் அறிந்து கொள்கிற நாட்கள். உலர்ந்த எலும்புகளுக்கே தேவனால செய்ய முடியும்னா உங்களுக்கு, எங்களுக்கு, நமக்கும் செய்கிறது எவ்வளவு நிச்சயம் பாருங்களேன். செத்து போய் அழுகி ஒண்ணும் இல்லாம டீகம்போஸ் ஆகி ஒண்ணுமே இல்லைங்க. அந்த எலும்பு, வெறும் எலும்புலையே தேவன் தோலை கொடுத்து, சதையை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆவியை கொடுத்து, அதை எழுந்து மகாத்திரலா எழுந்து நின்றுச்சான். எப்படின்னு பாருங்களேன், அந்த வசனம் இருக்கு, மகாத்திரலா எழுந்து நின்றதுன்னு சொல்லி 10வது வசனம் இருக்கு. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உழைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கவே, எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ அசால்ட்டா நம்மளோட ஒரு சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுறாரு அற்புதங்களை. நம்ம பார்க்குறோம், மரித்த லாசருவை, செத்து போச்சுட்டா, 4 நாள் ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இனிமேல் அந்த சரீரத்தில் ஒன்றுமே இருக்காது, அழுகி போயிடுச்சு, நாரி போயிடுச்சு, இனி அந்த சரீரத்தை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எல்லா மனுஷனும் சொன்னாங்க. ஹல்லேலூயா, தேவன் பாருங்களேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசருவே வெளியே வா. போதுங்க, அந்த ஒரு வார்த்தை போதும், வெளியே வா, அவ்வளோதான். லாசரு, அது அழுகி போயிருந்தா என்ன, தோல் பிஞ்சு போயிருந்தா என்ன, சதை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எலும்பு இருந்தால் என்ன, இல்லைனால் என்ன, என்ன இருந்தால் என்ன, லாசரு கல்றதானே. லாசரு கல்லறைக்குள்ள இருந்து லாசரு வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் சீஷர்கள் படகுல சொல்றாங்க, ஐயரே நாங்க மடிந்து போகிறோம், இறையாதே அமைதலா இரு. ஹல்லேலூயா, எவ்வளோ தேவன் பாருங்களேன், சிம்பிள் சொல்யூஷன். கடல் கொந்தளிக்குது, சீருது, அலைகள் அப்படியே பிறண்டு வருது, ஐயோ நான் மடிந்து போகிறேன்னு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இறையாதே அமைதலாயின். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்தா, ஐயரே நான் மடிந்து போகிறேன், கையை பிடிச்சு தூக்குன தேவன். ஒரே ஒரு வார்த்தை தான், பயப்படாதே, திடன்கோள்.
ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கவே. அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இவராக ஒரு பக்தன் அழகா பாடியிருக்க அந்த பாட்டிப்பா அழகா, என் தாய் கருவில் நான் உருவாகிறதுக்கு முன்னே அவர் என் கருவை நம்ம கருவை அவர் கண்டார். ஹல்லேலூயா! என் பெயர் உருவாகும் முன்னே என் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் கருவை அவர் கண்டுட்டார். அச்சா, எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். ஒரு ஜஸ்ட் இமேஜின் கூட பண்ண முடியல. என் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் கருவை கண்டு, என் அவயவங்களை கண்டு, என் நரம்புகளை, என் தசைகளை எல்லாத்தையும் கண்டது மாத்திரம் இல்ல, எனக்கான எனக்கான தரிசனத்தை வைத்த தேவன். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் பாருங்கவே. நமக்கான தரிசனத்தை நம்ம மேல வைக்கிற தேவன். ஹல்லேலூயா! கருவில் உருவாகிறதுக்கு முன்பவே, அவயம் உருவாவதற்கு முன்பவே நமக்கான தீர்க்க தரிசனத்தை வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம் தாங்க. ஹல்லேலூயா! ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கலாம்னு சொல்லாமல் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். நம்பிக்கை அற்று போச்சு, ஹோப்லெஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், நாங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு எல்லாமே, எங்கள் சாப்டர் இஸ் க்ளோஸ். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒரே வார்த்தை, மோர் தென் என்னாஃப். ஹல்லேலூயா! அவர் போதுமானவருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எப்பயுமே போதுமானவர். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில், நிர்கதியாக இருக்கிற சூழ்நிலையில், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கான்ற சூழ்நிலையில், திக்கி தவித்து குழம்பி அழுது கொண்டு இருக்கிற நேரத்தில், என் ஊழிய பாதை என்ன, என் ஊழியத்தின் தரிசனம் என்ன, என் வாசல் என்ன, நான் இன்னும் இப்படியே தான் ஓட வேண்டுமா? ஹல்லேலூயா! அநேகரை பார்த்து தீர்க்க தரிசனமாக கத்த சொல்லுகிற, ஐ ப்ராஃபஸ் யூ இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா! நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுங்க. ஹல்லேலூயா! உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். க்ளோரி டு காட். நீங்கள் வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா! உயிரடையும்படியாய் பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மேலே உயிர் உண்டாவதாக என்று பேசுங்க. நீங்கள் பேச 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 கர்த்தருடைய கிரிகை வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அவிவிசுவாசமான காரியங்களை பேசி 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 என்ன செய்யுது, நம்மளுடைய இருக்கிற எல்லாத்தையும் பிசாசானவன் என்ன செய்வானா, தேவ சமூகத்தில் கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பாரு, ஒன்றையும் விசுவாசிக்காம உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தேவன் என்ன செய்வான், துக்கப்படுத்துகிற காரியமாய் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் என்னென்ன செய்வாருங்க, நிச்சயம் செய்வார். அவர் இன்னைய அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வைத்து, கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவர் சொல்லிட்டார்னாலே முடிஞ்சிச்சு. இட்ஸ் ஃபினிஷ்ட், எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா! அவர் சொல்லிட்டார்னாலே அவர் செய்து முடித்துட்டாருன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை கர்த்தர் உனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த எழுத்தாகலும் எழுத்தின் உரிப்பாகலும் அது கிரியை செய்யாம உன் வாழ்க்கையிலிருந்து நீ மறித்தாலும் சரி, மறிக்கலைனாலும் சரி, உன் வாழ்க்கை அழிந்துருச்சுன்னு நினைச்சாலும் சரி, அழியனாலும் உன் ஜீவனை, ஓ ஆவிய, ஓ எலும்ப ஆண்டவர் தட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா அவர் செய்வாருங்க. ஹல்லேலூயா! உன்னை நடக்கப்படும், போய் காமிப்பாரு, நடக்க பண்ணுவாரு, சுற்றி வர பண்ணுவாரு, உயிரடைய வைப்பாரு. எழுந்து ஹல்லேலூயா அதை பார்த்து எழும்ப பார்த்து பேச தரிசன தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசும்படியா வைப்பார். ஹல்லேலூயா! ஒரே ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை அற்று போனாலும் சரி, ஒரு சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கிறவள் உனக்கு எவ்வளோ சதி பண்ணினாலும் சரி, உன்னை உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கின் நடுவே உருட்டி விட்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொன்னேன், நான் இதை செய்வேன், ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா! அந்த வார்த்தையை இறுக பிடிச்சுக்கோங்க. எத்தனையோ கண்ணீர் இருக்கும், எத்தனையோ போராட்டம் இருக்கும். ஏன் உங்கள் முன்னாடி பேசி கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா! ஒரு சாட்சியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய செகண்ட் பேபி டெலிவரி டயத்தில் ஹல்லேலூயா இதே உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கின் மட்டியில் நான் நடந்த அனுபவம் இருக்குது. இதே அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஹல்லேலூயா என் பிள்ளையை நான் பெற்று எடுக்கிறதுக்கு முன்பாக அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்தது, என் ஜீவிதம் முடிந்தது என்று சொல்லி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என் பிள்ளையுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் முடிந்தது என்று சொல்லி நினைத்த நேரத்தில் கர்த்தர் என்னை தட்டி எழுப்பி, நான் சொன்ன தேவன், ஹல்லேலூயா நான் சொன்னேன் அதை செய்வேன் என்று சொல்லி என் பிள்ளையை குறித்ததான அந்த தீர்க்க தரிசனத்தை என் வாழ்க்கையில் நினைத்தா. செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, ஹல்லேலூயா என் பிள்ளை மரித்திருச்சுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா தட்டி எழுப்பி உயிரோடு எழும்பி இன்னும் 2 வயசை காண தேவன் கிருபை செய்தாருங்க. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அற்புதம். டாக்டர் சொன்னாங்க he can't able to live. ஹல்லேலூயா! அவன் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி, ஆனா தட்டி எழுப்பி ஜீவனை கொடுத்து ஆக்டிவா ஆக்குன தேவன், அவனோட பேரே ஜெரேமியா தான். ஹல்லேலூயா! அவன் உருவாகும் முன்பதாகவே கர்த்தர் கொடுத்த வார்த்தை,
அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகல, ஒரு நாளும் அதை மண்ணோட தேவன் விடல. சூழ்நிலை அந்த நேரங்கள்ல எனக்கு அவ்வளவு தோன்றுன, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்துல என்னை பேசும்படியா வைத்தார். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் எங்க ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தை அவ்வளவுதானான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மயக்க நிலையில கேட்டேன். ஒரு சில நிமிடத்துல என் பிள்ளைய தேவன் என்னை மீண்டுமா என் கண்கள் காண, என் கைகள் எடுக்க தேவன் கிரியை செய்த அவ்வளவு வல்லமை உள்ள தேவன்க. ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மளை ரணமாக்கி இருக்கலாம். நம்ம உண்மையா தான் இருந்திருப்போம், நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சிருப்போம். ஆனா மனுஷன் நம்மளை குற்றவாளியா நிறுத்தி இருக்கலாம். அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்திருக்கலாம். தீயை போல நம்ம இருதயத்தை சூடுன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நான் கர்த்தர், நான் இதை சொன்னேன், நான் செய்வேன். நம்பிக்கை அற்று போயிடுச்சா? பயப்படாதீங்க தேவஜனமே. ஒரு நாளும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டுட மாட்டார், கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கி ஏவுறது மாதிரி தெரியலாம். சூழ்நிலைகள் நம்மளை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, எவ்வளவுதான் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்கு, 3 நிமிஷம். கண் இமைக்கிற நிலையில தேவன் அற்புதங்கள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல வைராக்கியமா இருங்க. அவர் சொன்னா அவர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தையை நான் மீண்டுமாய் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 13 எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 13-14. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாருங்க, அவர் நிச்சயம் செய்வாருங்க. நம்மளுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும், வாட் எவர், ஹல்லேலூயா, என்ன சிச்சுவேஷனால இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய புயலா இருந்தாலும் சரி, கொந்தளிக்கிற காற்றா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டு போற, இறையாத அமைதலாயிரு. நமக்கு தான் அது பெரிய காரியமா தெரியும். ஐயோ, இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது என்ன ஆகும், அது என்ன ஆகும். நோ நோ, ஆண்டவர் ஒரே வார்த்தை, அமைதலா இருப்பார். ஹல்லேலூயா. இறையாதைப்பா, அமைதலாரு. நம்மளை பார்த்ததா சொல்றார். சில நேரங்கள்ல நம்ம அங்கழாய்க்கிற காரியங்கள் எனக்குள்ள ஒரு சில நேரங்களில் எனக்கு ஒரு அசட்டு நம்பிக்கை, தேவன் செய்வார், தேவன் பார்த்துக்குவார், தேவன் தருவார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த காரியங்கள்லாம் செஞ்சு ஜெயம் எடுத்திருக்கேன். ஆனால் பயந்து திகிலுண்டாகி ஐயோ இது எப்படி ஆகும், இது என்ன செய்ய போகிறோம், அது என்ன செய்ய போகிறோம்னு நினச்ச நேரத்தில் நான் தோற்று போயிருக்கேன். நான் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கேன். பயந்து போய் என் மாமிசத்தில் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நான் நிறைய தோற்றுப்பட்டிருக்கேன். ஆனால் விசுவாசத்தில் நடக்கவே நடக்காது, இட்ஸ் இம்பாசிபிள்னு இருக்க காரியத்தில் தேவன் செய்வான்னு சொல்லிட்டு அந்த காரியம் எனக்கு ஜெயமாய் மாறி இருக்கு. நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுங்க, உயிரடைன்னு சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் சூழ்நிலைகளை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மேலே, உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதியின் மேலே உயிரடைன்ற வார்த்தையை சொல்லுங்க. நிச்சயம் தேவன் அதை உயிர் பெற செய்ய போதுமானவராக இருக்கிறார். தேவன் உங்களை நிச்சயமாக அப்படி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்க. இந்த வருஷம், இந்த 2024, ஹல்லேலூயா, அந்த உலர்ந்த எலும்புகளை சுற்றி நடக்க பண்ணி அதை திரள் சேனையா, ஹல்லேலூயா, அந்த வசனத்தில் சொன்னது போல மகா பெரிய சேனையா, ஹல்லேலூயா, மகா பெரிய சேனையா எழுந்திருக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. God bless you.